இந்த கவிதை நா. முத்துக்குமார் அவர்கள் எழுதிய 5ஆம் வகுப்பு ஆ பிரிவு. மழை பெய்யா நாட்களிலும் மஞ்சள் குடையோடு வரும் திலகவதி டீச்சர் வகுப்பின் முதல் நாள் அன்று முன்பொரு முறை எங்களிடம் கேட்டார், படித்து முடித்ததும் என்ன ஆகப் போறீங்க? முதல் பெஞ்சை யாருக்கும் விட்டு தராத கவிதாவும் வனிதாவும் டாக்டர் என்றார்கள் கோரஸாக. இன்று கல்யாணம் முடிந்து குழந்தைகள் பெற்று ரேஷன் கடை வரிசையில் கவிதாவையும் கூந்தலில் செருகிய சீப்புடன் குழந்தைகளை பள்ளிக்கு வழியனுப்பும் வனிதாவையும் எப்போதாவது பார்க்க நேர்கிறது. இன்ஜினியர் ஆகப் போகிறேன் என்ற எல். சுரேஷ்குமார் பாதியில் கோட்டடித்து பட்டுத்தறி நெய்ய போய்விட்டான். எங்கள் அப்பாவுடைய இரும்பு கடையை பார்த்துப்பேன். கடைசி பெஞ்ச் சி.என். ராஜேஷ் சொன்னபோது எல்லோரும் சிரித்தார்கள். இன்றவன் நியூ ஜெர்சியில் மருத்துவராக பணியாற்றிக் கொண்டே நுண்ணுயிரியலை ஆராய்கிறான். ஃப்ளைட் ஓட்டுவேன் என்று சொல்லி ஆச்சரியங்களில் எங்களை தள்ளிய அகஸ்டியன் செல்லபாபு டிஎன்பிஎஸ்சி எழுதி கடைநிலை ஊழியனானான். அணுசக்தி விஞ்ஞானியாவேன் என்ற நான் திரைப்பாடல்கள் எழுதி கொண்டிருக்கிறேன். வாழ்க்கையின் காற்று எல்லோரையும் திசை மாற்றி போட வாத்தியாராவேன் என்று சொன்ன குண்டு சுரேஷ் மட்டும் நாங்கள் படித்த அதே பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றுகிறான். நினச்ச வேலையே செய்கிற, எப்படி இருக்கு மாப்பிள்ள என்றேன். சாக்பீஸ் துகள் படிந்த விரல்களால் என் கையை பிடித்து கொண்டு, படித்து முடித்ததும் என்ன ஆகப் போறீங்க என்று மட்டும் என் மாணவர்களிடம் நான் கேட்பதே இல்லை என்றான்.